ये क्या हुआ, कैसे हुआ, कब हुआ, क्यों हुआ. अस्सलाम वालेकुम ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸில் வந்து ஸ்போக்கன் ஹிந்தி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, என்னென்ன முக்கியமான ஃப்ரேசஸ், என்னென்ன சென்டென்சஸ் லேர்ன் பண்ணிக்கணும், ஒரு பிகினராக இருந்துட்டு நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கணும், அண்ட் என்னென்ன சீரியல்ஸ்லாம் நீங்கள் பார்த்து உங்களோட ஸ்போக்கன் ஹிந்தி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம போட்டிருந்தோம். அதை செக் பண்ணாதவங்க மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 1லேருந்து நீங்கள் ஆரம்பித்து பார்ட் 4 பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால தான். ஆல்ரைட், நம்ம இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் 2 நியூ ஃப்ரேஸ் நம்ம கற்றுக்கலாம். நம்பர் 1, குச் நஹி. குச் நஹி அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நத்திங். ஸோ இந்த குச் நஹி அப்படிங்கிற வேர்டை நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, எந்தெந்த பிளேசஸ்லலாம் நீங்கள் நத்திங் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் குச் நஹி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃப்ரெண்டு உங்ககிட்ட கேட்குறாங்க, நீ என்னமோ சொன்னியே அப்படின்னு. அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு குச் நஹி. எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் குச் நஹி அப்படிங்கிற ஃப்ரேஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது, முஜே பூக் லகி ஹே. முஜே பூக் லகி ஹே. முஜே அப்படின்னா எனக்கு, பூக்னா பசி, லகி ஹே முஜே பூக் லகி ஹே அப்படின்னா எனக்கு பசிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த 2 ஃப்ரேஸையும் என்ன பண்ணுங்கள், இமீடியட்டாக ஏதாவது ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னா, ஏதாவது ஒரு நேம் ஆட் பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் ஆட் பண்ணி இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், முஜே பூக் லகி ஹே அப்படின்னா எனக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் எந்த ஃப்ரேஸில் யூஸ் பண்ணலாம், மா முஜே பூக் லகி ஹே, அம்மா எனக்கு பசிக்குது அப்படிங்கிற ஃப்ரேஸில் நீங்கள் மா முஜே பூக் லகி ஹேங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே மா அப்படிங்கிற நேம் ஆட் பண்ணி முஜே பூக் லகி ஹே அப்படின்னு இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்ட் 4ல் என்ன கற்றுக்கலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் இது, நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. தும் கியா கர் ரஹே ஹோ. தும் கியா கர் ரஹே ஹோ அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். இதுவே நீங்கள் மரியாதையாக கேட்கணும், பெரியவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னா ஆப் கியா கர் ரஹே ஹே, ஆப் கியா கர் ரஹே ஹே. ஸோ இது 2த்துக்கும் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, நான் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே காம் கர் ரஹி ஹூம். நான் சமைச்சிட்ருக்கேன்னு சொல்கிறதுக்கு மே கானா பனா ரஹி ஹூம். இல்லை நான் சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்கிறதுக்கு மே கானா கா ரஹி ஹூம். தூங்கிட்டு இருக்கேன் மே சோ ரஹி ஹூம். நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே சோச் ரஹி ஹூம். சோச் அப்படின்னா யோசிக்கிறது. இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா ஃப்ரேஸஸையும் நோட்டில் நோட் டவுன் பண்ணி, வீடியோ முடிஞ்ச பிறகு கண்ணாடி முன்னாடி போய் நின்று இதை வந்து யாருக்கிட்டையாவது பேசுகிற மாதிரி பேசி ஆக்டிங் பண்ணுங்கள். துமே கியா சாயே. துமே கியா சாயே அப்படின்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அர்த்தம். துமே கியா சாயே. சாயே அப்படின்னா வேணும்னு அர்த்தம். நை சாயே அப்படின்னா வேண்டான்னு அர்த்தம். இப்போ நான் உங்ககிட்ட துமே கியா சாயே அப்படின்னு கேட்குறேன். இப்போ எனக்கு மணி வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே பைசா சாயே. இல்லை எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே ஐஸ்கிரீம் சாயே. எனக்கு புக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு முஜே கிதாபே சாயே. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை வந்து இங்கிலீஷில் ஆட் பண்ணியோ இல்லை ஹிந்தியில் ஆட் பண்ணியோ பக்கத்தில் சாயே அப்படிங்கிற வேர்ட் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். முஜே அப்படின்னா எனக்கு அப்படிங்கிற மீனிங் வந்து புரிஞ்சிருக்கும். மே ஓட மீனிங் வேறு, முஜேயோட மீனிங் வேறு. மே அப்படின்னா நான் அர்த்தம், சரியா? இப்போ மே காம் கர் ரஹி ஹூம் அப்படின்னா நான் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். முஜே அப்படின்னா எனக்குன்னு அர்த்தம், சரியா? முஜே ஐஸ்கிரீம் சாயே, முஜே சாக்லேட் சாயே அப்படின்னா எனக்கு வேணும். எனக்கு அப்படிங்கிறதோட மீனிங் தான் முஜே. இப்போ எனக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே லியே அப்படின்னு சொல்லலாம். மேரே லியே. மேரே லியே கியா கியா. மேரே லியே கியா கியா அப்படின்னா எனக்காக நீ என்ன பண்ண அப்படின்னு அர்த்தம். மேரே லியே கியா கியா. கியா கியா அப்படின்னா என்ன, கியானா பண்ண அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது சில கொஸ்டின் வேர்ட்ஸ். நம்ம ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறப்ப கொஸ்டின் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். டேயோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரும்ப கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்ருப்போம். என்ன பண்ண, எங்கே போனேன், என்ன சாப்பிட்ட, என்ன சாப்பிட்ற, இந்த மாதிரி கொஸ்டின் வேர்ட்ஸ் தான் திரும்ப கேட்டுட்ருப்போம். ஸோ இதுக்கு வந்து ஒரு அழகான சாங் இருக்குது. இந்த சாங் வந்து எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிடும். லைக் முக்கியமான கொஸ்டின் வேர்ட்ஸ்லாம் அதில் வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஏ கியா ஹுவா, कैसे हुआ,
கப் ஹுவா கியூ ஹுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். இதோட மீனிங் என்னென்னா ஏ கியா ஹுவா அப்படின்னா இது என்ன ஆச்சு, வாட் ஹேஸ் ஹேப்பன்ட். ஏ கியா ஹுவா. ஏ கைசே ஹுவா. கைசே அப்படின்னா எப்படி ஆச்சு, ஹவு இட் ஹேப்பன்ட். கப் ஹுவா அப்படின்னா எப்போ, வென் இட் ஹேப்பன்ட். கியூ ஹுவா அப்படின்னா ஒய் இட் ஹேப்பன்ட். இந்த ஒரு சாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கியா, கப், கைசே, கியூ இந்த 4 கொஸ்டின் வேர்டு வந்துடுது. கியானா என்னது, வெரி குட், வாட். கப் என்னது, வென், வெரி குட். கைசே, ஹவு. கியூ, ஒய். சரியா. இது பக்கத்தில் ஹுவா ஹுவான்னு ஒரு வேர்டு வருது பார்த்தீங்களா. கியா ஹுவா, கைசே ஹுவா, கபு ஹுவா, கியூ ஹுவா. நடந்தது அப்படின்னு அர்த்தம். ஹுவானா நடந்தது. சரி. ஆனால் என்னாச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு எந்தெந்த இடத்துலலாம் என்னாச்சு அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே கியா ஹுவா அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கியா ஹுவா. இப்போ வீட்டில் வந்து திடீர்னு யாரோ ஒரு பொருளை கீழே போடுறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு கியா ஹுவா. ஸோ இந்த ஃப்ரேஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். இன்றைக்கி நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தும் கியா கர் ரஹே ஹோ இல்லைனா ஆப் கியா கர் ரஹே ஹே அப்படிங்கிற கொஷின் வேர்டுக்கு என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணியிருந்தோம். 2 ஃப்ரேசஸ் லேர்ன் பண்ணியிருந்தோம். குச் நஹி, முझे भूख लगी है. அதுக்கடுத்தது இந்த சாங்கோட பேஸ் பண்ணி நம்ம சில கொஷின் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து நோட்டில் கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதை எழுதுனதை கண்ணாடி முன்னாடி போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நேம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சிச்சுவேஷன்ஸ் இமேஜின் பண்ணி அந்தந்த இடங்களில் இந்த கற்றுக்கிட்ட ஃப்ரேசஸ் எல்லாம் வந்து கண்ணாடி முன்னாடி போய் ஆக்டிங் மாதிரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஹிந்தி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு சுக்ரியா.